வணக்கம் நண்பர்களே. இப்போ அண்ணாமலைய மாத்துறாங்க, மாத்திருவாங்க. 2 திராவிடமும் பலவித ஐடிவிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, இவங்க மட்டும் மாவட்ட செயலர்லாம் போட்டுட்டு எல்லாம் அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு ஒரு வேல. இந்த நிலையில பொதுவா திமுக 2 பேர் தவிர யாரும் உள்ள வந்துறக்கூடாதுன்றதுல, அடிச்சா நீ இரு, நான் இரு அப்படிங்கிறது தான் இந்த மாறி மாறி கொள்ளையடிக்கிறது. அப்ப அந்த காலகட்டத்தில இப்ப நேத்து அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா, அவர கூப்பிட்டு இது பண்றாரு. ரொம்ப கார்ல முன்னாடி உட்கார வைக்கிறாரு. அங்க போய் முன்னாள் ஜனாதிபதி வீட்ல கூப்பிட்டு போனா நல்ல ஒரு இது காமிக்கிறாங்க. அதுக்குள்ள அமித்ஷாக்கு என்ன சொன்னாங்க, அண்ணா அமித்ஷாக்கு அவர் கோவமா இருக்காரு அப்படின்னு கட்டுக்கதைலாம் விட்டான். இது பிஜேபி விரும்புறான். உள்ள சீனியர்ஸ். இப்படியா போயிற மாட்டாங்க. ஏன்னா அவங்கலாம் இருக்க முடியும் கட்சி வளரல. இப்ப வளர்ந்து போச்சு. அப்ப அவங்க சீனியர்ஸ கூப்பிட்டு பழக்கவழக்கத்தில திராவிட மாடல் அந்த வேலைய நல்லாவே செய்யும். ஏதாவது சொல்லி பாருங்க மாத்துறாங்களா? அதெல்லாம் நெவர். அண்ணாமலை தான் இருப்பாரு. இந்த 2 டேர்ம்ல அதுக்கப்புறம் கூட சொல்ல முடியாது. யாரையாவது போட்டாலும் இவர் அதுக்கு மேல இங்க இருக்கத்தான் இருப்பாரு. அவர் சொன்னார் இல்லையா? ஏன்னா யார வச்சா அவங்களுக்கு எந்த இடத்துல எப்படி அடிக்கணும்னு தெரியுது. திரிபுரால கம்யூனிஸ்ட் அடிச்சு வந்தாங்க. இங்க ஒரிசால வந்தாங்க. அந்த மாரி இவன் சொல்லி வச்ச சோ கால்டு பெரியார்லாம் அது ஒரு மண்ணுன்னு சீமானே சொல்லிட்டாப்டி. அப்ப இங்க இவனுங்க 2 பேரையும் அடிச்சு காலி பண்ணி எப்படி வரணுன்றதுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம். அதுல அண்ணாமலை ஒண்ணு, சீமான் அவரு தனி ரூட் ஒண்ணு. அப்படிங்கும்போது, இதில வந்து அதே திமுகவோட தானே விஜய் எடுக்குறாப்படி. அந்த பெரியார் மண்ண. அதனால விஜய் எல்லாம் வரும்போது பார்க்கலாம். அது பெரிய லெவல்ல வரும்ன்றது இல்ல. கூட்டணி சேர்ந்தா 10 8 போகுது. இல்லாட்டி அது கம்மியா தான் வரும். 6% 5% ரைட்டா? இது வழக்கம் விஜயகாந்துக்கே 8% தான் வருது. அதோட என்ன? அப்படிங்கும்போது யங்ஸ்டர்ஸ்லாம் இவங்க யோசிப்பான்ல. ஓட்டு போடும்போது என்ன ஏது? சினிமா பார்க்கறது வேற. எம்ஜிஆர் கட்சியிலேருந்து வந்தாரு. அது வேற விஷயம் அந்த கதை. இது அப்படி இல்ல. அதுக்கப்புறம் யாருமே வர முடியலையே. அ அப்படி நடிகர் திலகம்னாங்க சிவாஜி வர முடியலையே. அப்புறம் என்ன போய்? அதனால அதில ஒரு இது கிடையாது. பார்க்கலாம் அப்புறம். இவ்வளோ காலமா தனிச்சு இருக்க சீமான் என்ன வாங்குறாப்படி? 8% வாங்குறாப்படி. மேல போனாலும் போலாம். இப்ப இது கூட்டணி ஒரு வேளை காங்கிரஸ் விஜய்க்கு அது வரும்போது பார்க்கலாம் என்ன வருது. அது வந்தா தெரியும். அதான் பெரிய லெவல்ல இல்ல. இன்னும் நிரூபிக்கவே இல்ல விஜய். சரியா? அப்ப இங்க வந்து உங்களுக்கு அண்ணாமலை வந்து இப்போ வந்து அந்த டங்ஸ்டன்ஸ்க்கு பண்ணி கொடுத்தாரு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. அதே மாரி பாருங்க இந்த வேங்க வேலை இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த யார் சொன்னாங்களோ அவங்க மேலேயே இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு வன்கொடுமை சட்டம் பாய போகுது. கோர்ட்டில நிராகரிச்சுருவாங்கன்னு தெரிஞ்சு அவங்க மேலேயே சும்மா வச்சு கேஸை கூத்தி மூடலான்னு பார்க்குறாங்க. இப்படி ஒரு ஆட்சி. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி இது எல்லா லெவல்லையும் அவன் கோல வச்சிருக்கான். அவன் பெரிய மாண்புமிகும் இருக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயும் பெரிய உள்ள ஆடாத ஆட்டம்லாம் ஆடியிருக்கான். அப்போ அந்த சார் என்ன ஃபுல்லா ட்ராக் பண்ணிட்டேன் 1 இயருக்கு அந்த குற்றம் சாட்டப்பட்டவன் இன்னும் உறுதியாகணும் அந்த நபரும்போது, அதை எடுத்து வெளிய விட்டாருன்னா, அது களமே மாறி போயிரும். அண்ணாமலை வெளியிட்டாருன்னா. அப்போ அந்த அளவுக்கு வச்சுக்காரு. நீ கண்டுபிடிக்காட்டி வெளிய விடுவேன்னு சொல்லிட்டாரு. அதுலயும் சர்வநாடி அடங்கியிருப்பான் திமுக. அப்போ எந்த இதுவும் போலீஸ் எல்லாம் விலகுறாங்க. அழுத்தம் கொடுத்து. ஏன் அண்ணாமலைட்ட வாய் கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பாரதிங்கிற நபர. ஏதோ ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். அது கொஞ்ச காலம் பார்ப்பாங்க. நான் பார்க்குற முடியும் பார்ப்பேன் அப்படின்னு இருக்காரு. அப்போ இந்த மாதிரி களத்துக்கு இவர் தான் சரி. அப்போ நீ சொல்ல நான் விடுவேன். புல்ல எடுத்துட்டாரு. இப்போ நீ சட்டம் போட்டையில இங்கே சட்டசபையில முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டம் போட்டார். என்ன இந்த மாதிரி பெண்கள் இதாக இருந்தால் அப்போது அனுதாபே இல்லை கட்சிக்காரனும் யாராகட்டும். அப்போ முதல்ல அவனுக்கு என்ன தண்டனையோ அது வாங்கி தரணும்ல. அப்போ யாரை காப்பாற்றுறதுக்கு நடக்குது? அதுக்கு மேலே வருதில்ல. இதெல்லாம் போக இப்போது துரைமுறை முதற்கொண்டு மாடலில் மாட்டிக்கோ இன்னும் எல்லா டீட்டெயில்ஸும் மேலே கொடுத்துருக்காரு அண்ணாமலை. இன்னும் பல பேர் அதில் மாட்ட போகிறாங்க. கட்சியிலே கூட்டணியிலே காங்கிரஸு ஒரு இப்போ பாருங்கள் ஆதவர்ஜன் போய் விஜய்கிட்ட சேர்ந்துட்டு போய் மறுபடியும் திரும்ப வேலை பார்த்துருக்காப்படி. அப்படி ரூட்டை பிடிச்சி வராங்க. இவர் எனக்கு இருக்கிறதுக்கு இங்கே திருப்தி இல்லை ஆனால் இருக்கேன்ற மாதிரி சொல்கிறாரு. அது எத்தனை நாளைக்குன்னு தெரியல. திமுகவில் திரும்ப அதான் வேங்கவேல் சொன்னேன் இல்லையா? அப்போ அங்கே உட்காந்துட்டு ஓட்டு கட்ட காரியத்தை போக மாட்டானா தைரியத்துக்கள். அப்போது இது மாதிரி இருக்கும். காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு ஒரு வேலை விஜய் பக்கம் போனால் இங்கே பக்கம் வேறு கூட்டணி வரும்.
அது எல்லோரும் சேர்ந்து திமுக வந்து திமுக அராஜகம் தெரியும் எல்லாம் என்னன்னு. திமுக முடிச்சு விட்ருவாங்க மொத்தமாக. அப்போது ஒருவேளை இப்போதைக்கு டைமிங் ஏடிஎம்கே காலியாக மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிறத மாறி திமுக ஒன்ஸ் ஃபார் ஆல் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்தால் வரும். இது 2 இயர்லியர். ஆனால் இப்படித்தான் போகும். ஏன்னா இப்போது அங்கே போனவர் அதை வச்சு போய் திரும்ப எதுக்கு பார்க்குறாரு? இல்லை அவர் தான் எனக்கு குரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாருன்னா இதில் ஏதோ உள்ளே ஓடிட்டுருக்கு, இல்லை ஓடிட்டுருக்கு. இதுக்குள்ளே சீனியர் குரூப் அதிருப்தி ப்ளஸ் கூட்டணி தான் வெளியில் வர்ற கூட்டணி உள்ளே இருந்துட்டு சீனியர் குரூப் இல்லாமல் அதிருப்தியில் இருக்குது. எங்கே அதிமுகக்குள்ளேயே இருக்குது பிரச்சனை. ஸோ இதுக்கெல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இவங்களுக்கு வந்து அண்ணாமலை இல்லாமல் தான் ஜமாளிச்சலாம் நினச்சாங்க. அது நோவே. அண்ணாமலை இருந்தால் தான் நடக்கும் தெரியும், சென்ட்ரலுக்கும் தெரியும். இங்கே யார் முடியுமோ தூது விட்டு பார்ப்பாங்க பாஜக முடியும் சீனியர் முடியுமா. அதனால் பொதுவாக 2 திராவிடம் அப்படி நினைக்கக்கூடிய ஆளுகள் தான். அதனால் அண்ணாமலை வெளியேறுவார் அப்படின்னு நப்பாசை. அது நடக்காது. இன்னும் பல பேர் திமுக கூட்டணியும் போச்சுனாலே முடிஞ்சது. திமுக மந்திரிலாம் அந்த குற்றஞ்சாட்டப்பட்டு ஏற்கனவே ஜாமீனில் மந்திரியாக இருக்கான்னா அதே தான். அது மாதிரி பெரிய பிளான் இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு ஒன்று ஒன்று நகரும். இப்போ எடப்பாடி சம்மந்தி வீட்லேயே போயிட்டுருக்கல இடி ரைடு. அதுதான் இன்னும் பல அதிரடி நடவடிக்கைலாம் தொடரும். இவங்க சொல்கிறது எதுவும் நடக்க போகிறதில்ல. கூட்டணி ஆட்சின்னு நம்ம சொன்னால் தான் நடக்கும். அப்போ நன்றி.